ஒரு ஊர் இருக்குன்னா இன்னமும் கூட ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்படி ஒரு எல்லை தகராறு இருக்கோ அதே மாதிரி ஊருக்கும் சேரிக்கும் ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இவங்க அதை விட்டுட்டு இவங்க எதை பேசுவாங்கன்னு சொன்னால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய காலம் சிறந்த காலம். ராஜேந்திர சோழன் வந்து உலகம் முழுவதும் வந்து படையெடுத்து போனா, உலகம் முழுவதும் தமிழர்கள் ஆட்சி செய்தார்கள். இதுல என்ன பெருமை இருக்கு? இப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன நடந்ததோ அதை மட்டுமே பெருமைகளாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த தமிழ் தேசியம். ஆனா பெரியார் பேசினது சமகால பிரச்சனை. இன்னமும் அவனை வந்து தொட்டார் தீட்டுன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஒரு கூட்டம் இங்க எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு எல்லாருக்கும் மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் அடிமைப்படுத்திக்கிட்டு நீ கீழ் சாதி, உன்னுடைய மொழிக்கு நீச மொழி அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மொழியில வந்து வேதங்கள் ஓதக்கூடாது, உன்னுடைய மொழியில் வந்து மந்திரங்கள் ஓதக்கூடாது, உன்னுடைய மொழியில் அர்ச்சனை பண்ணக்கூடாது, உன்னுடைய மொழி பேசக்கூடியவர்கள் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள்ளாரே நுழையக்கூடாதுங்கிறான். அதை பற்றியெல்லாம் கேட்காம பெரியாரை இவர்கள் தாக்குகிறார்கள்.